to Madras IAS Academy. I am Priyadarshini. இப்போ நம்ம மேக்ஸில் வரக்கூடிய ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 3 வீடியோஸ் இருக்கும். ஸோ 3 வீடியோவுமே நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இதில் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மாடரேட்லேருந்து டிஃபிகல்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ரேஷியோ அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக இருந்தாலே உங்களால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும் இந்த டாப்பிக்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு சம் போகலாம் பேசிக்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த 2 hours to 90 minutesன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 2 மணி நேரத்துக்கும் 90 நிமிடத்துக்கும் என்ன விகிதம்? இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோனா என்ன, ப்ரப்போர்ஷனா என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஸோ இது 1 மணி நேரம் கேட்டிருக்காங்க. இப்போ 1 மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம் இருக்குன்னா 60. அப்போ 2 மணி நேரம் அப்படின்னா 120 நிமிஷம்னு இருக்கும். ஆல்ரெடி இங்கே 90 minutesன்னு இருக்குது. இதெல்லாம் ஏன் இப்படி நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்றது நம்ம போன வீடியோவில் தெளிவாக போட்டிருப்போம். ஸோ அதை போய்ட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்து இந்த சம் போடுங்க. அப்போ 2 மணி நேரத்துக்கும் 90 நிமிடத்திற்கும் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 2 மணி நேரம் அப்படிங்கிறது 120 நிமிஷம். ஆல்ரெடி இங்கே 90 நிமிஷம் இருக்குது. ஸோ சைஃபர் கேன்சல் பண்ணுறோம். 4 3 12 3 9. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4:3 அப்படிங்கிறது இந்த சமுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷின், 25:100 என்ற விகிதத்தை எளிமைப்படுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:100. ஸோ 25:100ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து 25 டேபிளே அடிக்கலாம். ஒரு 25 25 4 25 100. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1:4 அப்படிங்கிறது இந்த சமுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், A:B அப்படிங்கிறது 2:3ன்னு இருக்குது. B:C அப்படிங்கிறது 4:5ன்னு இருக்குது. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா A:C என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா A:B:C போடுவோம். A/Bயோட வேல்யூ 2:3, B அண்ட் Cயோட வேல்யூ 4:5ன்னு இருக்கும். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் காலியாக இருக்குது, இங்கே ஒரு பிளேஸ் காலியாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்லாம் என்ன வேல்யூ போடணும், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 4 2 8, 3 12, 5 15. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஏவும் சியும் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து 18:15. ஸோ அந்த 18:15 ஆப்ஷன் ஏலே இருக்குது. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், AB அப்படிங்கிறது 3:5ன்னு இருக்குது. அப்படின்னா A+B:B என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்க, A+B/B என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி AB எவ்வளோ இருக்குது, 3 + 5 ÷ 5. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 8/5. இது எப்படி எடுத்து எழுதலாம்னா 8:5ன்னு எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 8:5. ஸோ அடுத்த கொஸ்டின், 80/40% என்பது 160. அதோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ 80ன்னு இருக்குது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன் போடணும்னு அர்த்தம். அதுதான் 40%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 40/100 எவ்வளோனா 160. ஸோ இந்த ஃபார்மேட் எடுத்து எழுதி தெரிஞ்சாலே நம்ம சம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதில் சைஃபருக்கு சைஃபர் கேன்சல், 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2 4, I2 10, திரும்பி 1 2 8 2 16. இங்கே இருக்க 5 இந்த சைடு கேரி ஆச்சு அப்படின்னா 400 மாறிடும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 80ன்னு இருக்கும். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் 1 8 I8 40. ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 1:5. ஸோ ஆப்ஷனில் எதுலையுமே இல்லை, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1:5 அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 500 மில்லி என்பது 2 லிட்டரில் எந்த பகுதின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு லிட்டருக்கு, ஒரு லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மில்லி லிட்டர்னு சொல்லுவோம். அப்போ 2 லிட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2000 மில்லி லிட்டர். இது ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ ஆல்ரெடி எத்தனை மில்லி லிட்டர் இருக்குது, 500 மில்லி லிட்டர்னு இருக்குது. இப்போ 2 மில்லி லிட்டருக்கு எவ்வளோ மில்லி லிட்டர்னு பார்த்துருக்கோம், 2000 மில்லி லிட்டர்னு பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். 1 5 4 5 20. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1:4. 1:4 எப்படியும் எழுதலாம்னா 1/4ன்னு எழுதலாம்.
ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் மாற்றிருக்கோம் இல்லையா, இது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும். இதுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், ரேஷியோட பேசிக்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் போயிட்டு ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து ப்ராக்டிஸ் சம்மாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ராக்டிஸ் சம் மட்டுமே டோட்டலாக 50 சம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 25 சம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 75 கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே உங்களுக்கு போதுமானது நீங்கள் ரேஷியோ கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஆண்கள் மற்றும் பெண்களோட விகிதம் 3:2 என்றால் ஆண்கள் என்ன சதவீதம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போது பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, ரேஷியோ 3:2 இருக்குது. இதில் நம்மளை கொஷினில் கேட்குறாங்கன்னா ஆண்களோட சதவீதம் என்னன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ 3 அப்படிங்கிறது பாய், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 × 100 பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா × 100ன்னு சொல்லி போட போகிறோம். இதில் 300/5ன்னு இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6×5 30. அப்போ ஆன்சர் வந்து 60% அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் 16:24 உடன் சமமான விகிதம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சமான விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஆன்சராகவே எடுத்து போட்டுக்கலாம். எப்படி போடலான்னா 16:24 இருக்குல்ல, இதை கேன்சல் பண்ணிட்டே வாங்க. 8×2 16, 1×2 2×2 4. திரும்பி கேன்சல் பண்ணோன்னா 4×2 8, 6×2 12. திரும்பி கேன்சல் பண்ணோன்னா 2×2 4, 3×2 6. இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2:3 அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்தது 120 மற்றும் 10க்கு இடையிலான விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரெண்டுமே 120 அமௌண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மாற்ற தேவையில்லை. 120 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் என்ன வந்து ரேஷியோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சைஃபரை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து 12:1. ஸோ ஆப்ஷன் ஏலே இருக்குது. அடுத்து 3, 9 மற்றும் 12க்கு 4வது ஒப்புமையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்த் ப்ரப்போர்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன். இது நிறைய பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3/9 அதுதான் எப்படி இருக்குன்னா 12/x. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பராக நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஃபோர்த் நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. 108ன்னு வரும். கீழே 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 9, பேலன்ஸ் 1, 6 3 18. ஸோ அப்போ ஆன்சர் B 36. ஸோ ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன் ரொம்ப ஈஸி தான். தெரியாமல் நிறைய பேர் விட்டுட்டு வந்துடுவீங்க. இப்படி தான் இதை வந்து நம்ம டீட்டெயிலாக போடணும். அடுத்தது x/y பார்த்தீங்கன்னா 4:7 என்றால் 3x + 2y 2x + 3yனா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 4ன்னு தெரியும், ஒய்யோட வேல்யூ 7ன்னு தெரியும். இப்போ 3 × எக்ஸோட வேல்யூ 4 + 2 × ஒய்யோட வேல்யூ 7. டபுள் ரேஷியோ இருக்குது. திரும்பி 2 × எக்ஸோட வேல்யூ 4 + 3 × எக்ஸோட வேல்யூ 7. இது அப்படியே பெருக்கணும்னா 4 3 12, 7 2 14. ஸோ திரும்பி 4 2 8, 7 3 21ன்னு இருக்கும். இரண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னா 4 5 6 26ன்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 29ன்னு கிடைக்கும். ஸோ 26 29 ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இதுக்கப்புறம் இது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால இதான் ஃபைனல் ரேஷியோன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது 600ஐ 2:3 என்ற விகிதத்தில் பிரிக்கவும். 600 ரூபா இருக்கான், அதை 2:3ன்னு சொல்லி பிரிக்கணுமா. ஸோ எப்போவுமே 2:3ன்னு இருக்கு இல்லையா, இதோட டோட்டல் தான் சம்மில் கொடுத்துருக்க டோட்டல். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் 5. அதுதான் இந்த 600. எந்த சம்னாலும் இதே கான்செப்ட் தான் 600. இப்போது அதுக்கான விகிதங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கீழே 2 இருக்குது, 3 இருக்குது. இதுக்கு பேர் எக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இதே இங்கே இந்த நம்பர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த நம்பரையும் என்ன பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் என்ன பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம். எப்போ தான் பெருக்கணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் இதை வந்து பெருக்கணும். ஓகேவா? இதோட பேர் தான் எக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். அதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓரஞ்சு 5ன்னு இருக்கும், ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 1 இருக்கும், 2 5 10ன்னு இருக்குது, சைஃபர். அப்போது 2 120ன்னு போட்டோன்னா 240ன்னு வரும். பேலன்ஸ் 3 120ன்னு போட்டோன்னா 360ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். 240 360. புரியுதா?
ஸோ 600 இருக்குன்னா அதுதான் டோட்டல் அமௌண்ட்டு. அது மாதிரி ரேஷியோவில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த 5 தான் 600ன்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. ஸோ 2 என்னன்னு பார்க்குறீங்க, 3 என்னன்னு பார்க்குறீங்க. எக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அடுத்தது 0.5 மற்றும் 1.25க்கு இடையிலான விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே 0.5ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் 1.25 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்னா 0.5 டிவைடட் பை 1.25ன்னு எடுத்து எழுதலாம். இந்த மாதிரி புள்ளி வச்சு போகிற தெரியல அப்படின்னா இங்கே வந்து டிவைட் இருக்கு இல்லையா, டிவைடு கீழே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இதே டிவைடுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போ கீழேருந்து மேலே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 1 தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரே ஒரு 0 எடுத்து நம்ம மேலே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 0 எடுத்து மேலே போட்டுக்கிறோம். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 50 டிவைடட் பை 125ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் புள்ளி எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்கன்னா எடுத்துருங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு டிவைட் இருக்குது. ஸோ இந்த டிவைடு கீழே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. டிவைடுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருந்துச்சு. கீழேருந்து மேலே பார்க்கும்போது 1 கம்மியாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சைஃபரை போட்டுக்கிறோம். அப்படியே எல்லாத்தையும் முழு நம்பராக எடுத்து எழுதுகிறோம். 50 பை 125ன்னு அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 5 சைஃபர் அப்படியே இருக்குது. இங்கே கேன்சல் பண்ணோன்னா 2 5 10 5 5 25. திரும்பி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5 10 5 5 25. ஸோ அப்போ 2:5. 2:5 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் 2:5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 9 மற்றும் 16க்கு இடையிலான சராசரி ஒப்புமை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதோட பேர் மீன் ப்ரப்போர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் ப்ரப்போர்ஷனில் 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ரூட் எடுக்கணும். இதே 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கியூப் எடுக்கணும். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ரூட் எடுக்கணும். இதே 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கியூப் வந்து எடுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ 2 நம்பர் இருக்காங்க இல்லையா? ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பெருக்க போகிறோம். 9 × 16 பெருக்கினா என்ன கிடைக்கும்? ஸோ 16 × 9 அப்படின்னா 9 6 54, பேலன்ஸ் ஒரு 5, 1 9 9 14ன்னு கிடைக்க போகுது. அப்போது 144ன்னு இருக்கு இல்லையா? 2 நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன எடுத்தால் போதும்? ரூட் எடுத்தால் போதும். ஸோ இதை இதுலேருந்து வெளியே எடுத்தால் 12ன்னு ஆன்சர் வரும். ஸோ 12 2 டைம்ஸ் போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 144 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்தது, ஒரு எண்ணை 3:5 என்ற விகிதத்தில் பிரிக்கின்றனர். பெரிய பகுதி என்பதெனில் முழு எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ரேஷியோ நம்மக்கிட்ட இருக்குது 3:5ன்னு சொல்லிட்டு இதில் பெரிய பகுதி தான் என்னவா 80ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 5 தான் என்னது 80. கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா முழு பகுதி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முழுனா இந்த 2 ரேஷியோவையும் கூட்டிக்கணும். அப்போ 8ன்னு வரும். இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். 1 5 5 1 5 5 பேலன்ஸ் 3 இருக்கும். 6 5 30. ஸோ 8 6 நம்ம பெருக்கினா என்ன கிடைக்குன்னா 160ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்தது மாடரேட் கொஷின். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ராக்டிஸ் சம்மில் பேசிக் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடரேட் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இஃப் 2x = 3y தென் x is to y என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2x இருக்குது ஈக்குவல் டு 3yன்னு இருக்குது. இதில் எக்ஸோட வேல்யூ வேணா ஒய்யோட வேல்யூ வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஈக்குவல்ட்டுக்கு நேராக இருக்கிறது தான் அதோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ அப்போ ஆன்சர் 3:2. பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 1:2:3. ரூபாய் 840 ஏபிசி மூவரைக்கும் 1:2:3 என்ற விகிதத்தில் பங்கீட்டினால் சியோட பங்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? இந்த நான் ஆல்ரெடி இப்போ தானே ஒரு சம் பார்த்தோம். இந்த டோட்டல் அப்படிங்கிறது இது எல்லாத்தோட டோட்டலும் தான். அப்போ 3 + 2 + 5 + 1 6. அந்த 6 தான் இந்த 840. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா சியோட பங்கு. இப்போ சியோட பங்கு இங்கே எவ்வளோ இருக்குது? 3ன்னு இருக்குது. இதை தான் நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 6 வார்த்தாலும் அடிக்கலாம். 1 6 1 6 2 கேரி ஆகும். 4 6 24 சைஃபர். ஸோ இதை அப்படியே பெருக்கணும் அப்படின்னா 420ன்னு கிடைக்கும். இந்த 3லேருந்து 140 பெருக்கினீங்க அப்படின்னா ஆன்சர் பி. சிக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா 420 ரூபா அப்படிங்கிறது போகுது. நெக்ஸ்ட்டு
A/B பார்த்தீங்கன்னா 5:7 இருக்குது. B/C பார்த்தீங்கன்னா 2:3 இருக்குது. ஏக்கும் சிக்கான வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. A, B, C 5, 7, 2, 3. ஸோ அப்போது இங்கே 7 வரும் பக்கத்தில் இருக்க நம்பர், இங்கே பக்கத்தில் இருக்க நம்பர் 2ன்னு வரும். ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 2 10, 7 2 14, 7 3 21. ஸோ கொஷின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏவும் சியும் தான். அப்போ 10:21ன்னு வரணும். ஆப்ஷன் ஏல இருக்குது 10:21ன்னு சொல்லிட்டு. அடுத்த கொஷின், ஏ மற்றும் பிவின் வருமான விகிதம். ஸோ இது எப்படி இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு அதில் பார்க்கலாம். அது என்ன இன்னொரு சம்மோட கான்செப்ட். அந்த சம்மை பார்த்துட்டு அந்த சம்மை பார்த்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 2 வீடியோவாக போடுவோம், சரியா? ஆல்ரெடி பேசிக்குன்னு சொல்லிட்டு ரேஷியோவில் ஒரு வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் சம்மில் முதல் 25 சம்மு, அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் அடுத்த 25 சம் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 75 சம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சம் கூட உங்களுக்கு ஸ்கிப் ஆகாது. ப்ராப்பராக நீங்கள் வீடியோவை பாருங்கள். அடுத்து x/y பார்த்தீங்கன்னா 2:5 என்றால் 2x + 3y = 3x + 2y என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 2 இருக்குது, எக்ஸோட வேல்யூ 2ன்னு தெரியும், ப்ளஸ் 3 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 5ன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, எக்ஸோட வேல்யூ 2, நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 5. ஸோ 2 2 4, I 3 15, 3 2 6, I 2 10. ஸோ இங்கே 16ன்னு இருக்குது, இங்கே 15 + 14 19. ஸோ அப்போ 19:16ங்கிறது ஆப்ஷன் ஏலேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. அடுத்தது 4 மற்றும் 8க்கு 3வது ஒப்புமை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட பேர் தேர்ட் ப்ரப்போர்ஷன். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னா 4th ப்ரப்போர்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் ப்ரப்போர்ஷன். தேர்ட் ப்ரப்போர்ஷனுக்கான ஃபார்முலா B²/A அப்படிங்கிறது தேர்ட் ப்ரப்போர்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ 2 நம்பர் இருக்கு இல்லையா, 4, 18. இதை ஏவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை பியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். 8 8 64ன்னு வரப்போகுது பை 4. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 16ன்னு வரும். அப்போ ஆன்சர் பியில் இருக்குது 16. ஸோ தேர்ட் ப்ரப்போர்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்முலா B²/A. அடுத்த கொஸ்டின், 120 20ஐ விட 20% அதிகமான எண்ணும் 120க்கும் 6க்கும் என்ன விகிதம், இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த சம்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டவுட்டாகி உட்காந்துருவீங்க எக்ஸாமில். நல்லா கவனிங்க, 120ன்னு இருக்குது ரேஷியோ. 120ஐ விட 20% அதிகமான எண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 120ஐ விட 20% அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20/100 × 120ன்னு போட போகிறோம். ஸோ சைஃபர் கேன்சல் ஆக போகுது. ஸோ அப்போ 12 12 என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 24ன்னு கிடைக்க போகுது. ஸோ அப்போ 120 24ன்னு இருக்குது. அடுத்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா திரும்பி அந்த 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பி 120ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரணும். ஸோ 120:144 120 ஸோ அதை அப்படியே தலைகளாக எடுத்து எழுதுகிறோம் இன்ட்டு 6/xன்னு வரும். ஸோ இந்த இன்ட்டு 6/xஐ நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 720ன்னு வரும் பை 144. ஸோ இதால் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 7. ஸோ திரும்பி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நூற்றி 20ன்னு இருக்குது. 120ஐ விட 20 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 120ஐ விட 20 அதிகம்னு இருக்குது. இன்னும் 120க்கும் 6க்கும் என்ன விகிதம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 120க்கும் 20க்கும் தான் ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். சைஃபருக்கு சைஃபர் கேன்சர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் அப்படிங்கிறது கேன்சர். ஸோ 12 2 24. இது என்ன, அந்த 120ல் 20% அதிகம்ன்றது தான் 120 + 24. இப்போ இந்த 120 + 24 எப்படி ஆட் ஆகும், 144 ஆட் ஆகும். ஸோ அதுதான் 120. ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா 6x 6க்கும் என்ன விகிதம்னு சொல்லி தான் கேட்குறாங்க, கரெக்டாக? ஸோ இப்படி இது இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எடுத்து எழுதலாம்னா 144 / 120 = 6/xன்னு எடுத்து எழுதலாம். இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா சைஃபர் 6 12 பேலன்ஸ் 1 இருக்கும், 720ன்னு இருக்கும். இதை பெருக்கணும் அப்படின்னா 144ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 144 × 5ன்னு போடுவோம். 5 20 பேலன்ஸ் 2, 5 20 22 பேலன்ஸ் 2, 4 5 5 2 7. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 5. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது.
ஸோ இதுக்கான ஆன்சர் 5. புரியுதா? 120க்கு 20% அதிகம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 120க்கு 20% அதிகம்னா 24ன்னு வருது. அதோட திரும்பி அந்த 120 ஆட் பண்ணோன்னா 144. ரேஷியோ படி நமக்கு இன்னொரு 120ங்கிறது சம்மில் இருக்குது. ஸோ 6க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ 144/120 = 6/xன்னு சொல்லி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 5. அடுத்தது, ஒரு ரயில் வந்து 300 கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகமும் 60 கிலோமீட்டர் மணிக்கும் உள்ள விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ரயில் வந்து 300 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்குதுன்னா 5 மணி நேரத்தில் கிடக்குதான். ஓகேவா? ஸோ 300 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 5 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் 60 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு வந்து போதாம். ஓகேவா? ஸோ அப்போ 5 மணிக்கு 300 கிலோமீட்டர்னா ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது? 60 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ரேஷியோ. சைஃபருக்கு சைஃபர் கேன்சல் பண்ணுறோம். 1 6 30. ஸோ இதில் வந்து இல்லை. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 5:1 அப்படிங்கிறது இந்த சமுக்கான ஆன்சர். அடுத்தது, இரு எண்களோட விகிதம் பார்த்தீங்கன்னா 7:9ன்னு இருக்குது. மற்றும் அவற்றின் குறைந்த பொது மடங்கள் 630 என்றால் அந்த எண்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறைந்த பொது மடங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்சிஎம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க நம்மளோட ஆப்ஷன்ஸ்லேருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து போடலாம். எப்படி மேம் எடுத்து போடலாம்? இப்போ ஆப்ஷன் நமக்கு இங்கே ஏ தான் கரெக்டுன்னு தெரியுது, அதனால் நம்ம அதையும் எடுத்து போடலாம். 70 × 90ன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்களேன். 10ஆம் பல்ல அடி 7ன்னு வரப்போது, இது 9ன்னு வர. திரும்பி இது 7ஆம் பல்ல அடித்தோன்னா இது 1, இது திரும்பி 9. திரும்பி இது 9ஆம் பல்ல கேன்சல் பண்ணால் இது 1 1. ஸோ அப்போ இது என்ன வரும்? 9 7 63, 63 × 10. அப்போ நமக்கு 630ன்னு வந்துருச்சா? அப்போ நம்ம எடுத்த ஆன்சர் கரெக்டா? ஸோ 70 × 90 அவங்க சொன்ன அந்த பொது மடங்கள் வந்துருச்சா? இவ்வளோ தான் சம்முக்கான ஆன்சர். மீது எந்த ஆப்ஷன் வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எதுலேயுமே இது வராது. கிளியர்? அடுத்த கொஸ்டின், 1200ஐ ஏ, பி மற்றும் சி ஆகியோருக்கு 5:4:3 என்ற விகிதத்தில் பிரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் இருக்குல்ல 1200ன்றது அதுதான் இந்த டோட்டல் ரேஷியோ. 5 4 9, 9 3 12. ஓகேவா? ஸோ அவங்களோட அடுத்த ரேஷியோ போட்டுடலாம்னா 5க்கு எவ்வளோ, 4க்கு எவ்வளோ, 3க்கு எவ்வளோன்னு சொல்லி. ஸோ ஒரு 12 12 இந்த சைஃபர்லாம் மேலே போயிடுது. அப்படி இதை பெருக்கணும்னா 500. நெக்ஸ்ட் இதால் பெருக்கணும்னா 400. அடுத்து இதால் பெருக்கணும் அப்படின்னா 300. ஸோ 500 400 300 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏலே இருக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதோட நம்ம ஒரு 25 சம் வந்து பார்த்துருக்கோம். ஐ ஹோப் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சுக்கொண்டு, உங்களுக்கு புரியல இல்லை மேம் இது நீங்கள் வந்து மாற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவதுனா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.